Hello guys, this is Saranya Prakash Raj. Welcome back to our channel. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? அண்ட் வழக்கம் போல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது ஷார்ட்ஸ் எடுக்கும் போதே லாங் வீடியோ ஒன்று போடுறாங்கன்னு. அந்த லாங் வீடியோ தாங்க இது. ரமட்டான் ப்ளஸ் சீத்தாப்பழம் எல்லாமே வந்தாச்சு. நேற்று புது சீசன் அதான் சீத்தாப்பழம் மட்டும்தான் புதுசாக வந்துருக்குது. பேரிக்காய் என்னென்னா ஒரு சின்ன சேஞ்சு லூஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மரப்பெட்டியில் வரல. கொய்யாப்பழம் வழக்கம் போல் தான் சொன்ன மாதிரி லைட் பிங்க்கு. முலாம்பழமும் ரொம்ப நாள் கழிச்சு வந்தது. பட் ஆனால் பழம் ரொம்ப டல் தாங்க. அன்னாச்சி பழமும் இப்படி கேஜியில் தான் வரும். நம்ம பீஸ் கணக்கு கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான். மாதுளப்பழம் நேற்றே சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப விலை அதிகமாக, அதனால் கம்மியாக தான் சொல்லியிருந்தோம். ஆப்பிள் 2 சைஸ் சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பெரிய சைஸு, இன்னொன்று குட்டி சைஸு. அதாவது 125ங்கிறது சைஸு, ராயலுங்கிறது அதோட குவாலிட்டி. அதனால தான் 2 பாக்ஸுக்கும் உங்களுக்கு அந்த டிக்கு காமிச்சிருப்பேன். கீழே 100ன்னு சைன் பண்ணி ராயல்னு டெக் பண்ணிட்டு பாருங்கள். அதோட குவாலிட்டி ப்ளஸ் சைஸு. இது நம்ம ஃபாரின் ஆரஞ்சுங்க. அதாவது ஸ்டோரேஜில் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பாக்ஸோட குவான்டிட்டி 15 கிலோ. எப்பயுமே லுக்கிங் அட்ராக்டிவ் தான் பாக்ஸ் கூட. சாத்துக்குடி 30 கிலோ. அது ஃபுல் மூட்டை 30 கிலோ தான் குவான்டிட்டி. ஃபுல்லாக சொல்லியிருந்தோம். மாதுளையோட அன்பாக்சிங் தான் இது. எடுத்ததுமே மாதுளை ரேக்கில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அன்பாக்சிங் பண்ணும்போது எடுத்த வீடியோ இது. எல்லாமே ஃபுல்லாக பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் தான் அதிகம். ஏன்னா அந்த பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸே அந்த அடி படக்கூடாது பழம். ஏன்னா ஒன்றுக்கு கீழே ஒன்று பெட்டி வச்சு அடுக்கி எடுத்துடும் போது எந்த அடியும் படக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ பேப்பர் அதை கட் பண்ணி போட்டிருப்பாங்க. பழம் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா வெறும் 9 கிலோ தாங்க வரும். இந்த 9 கிலோ தான் நம்ம பழம் எவ்வளோக்கு வந்திருக்கோ அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம அடக்கம் எவ்வளோ வருது ப்ளஸ் அதுக்கு மேலே ஒரு சர்டைன் அமௌண்ட், அதாவது ஒரு 20 ரூபா வச்சு கொடுத்தா தான் நம்மளுக்கு அதோட லாபம் இருக்கும். இது வேஸ்டேஜும் இல்லாமல் கொடுக்கணும். பழம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த லீஃப் கூட உங்களுக்கு காயில். ஆப்பிள் இது 100 சைஸுங்க அன்பாக்சிங் பண்ணுறது. அதாவது நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இருக்கிறதுலே லார்ஜ் சைஸ் ஆப்பிள்னா அது இதுதான். இந்த லார்ஜ் சைஸ் ஆப்பில் தான் கிலோவுக்கு 5 to 6 பழம் நிற்கணுங்கிறனால ஒன்றா இது எடுப்பாங்க. இல்லையா நான் அன்றைக்கி சம்திங் ஸ்பெஷல்னு சொன்னால் குட்டி ஆப்பிள் எடுப்பாங்க. மீடியம் சைஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப யோசிச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மக்கள் எதிர்பார்க்குறது ஒன்றா சின்னதாக இருக்கணும், இல்லையா கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இது ரெண்டுக்கும் நடுவில் மீடியம் சைஸ் தான் பாவம். ஆப்பிள் அடுக்கி முடிச்சதுக்கப்புறம் சிட்ரஸ் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சிட்ரஸ் அடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்களா, அந்த தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா, ஸ்டோரேஜுங்கிறனால அந்த கூலிங் இன்னும் குறையவே இல்லை. ஒவ்வொரு நாளைக்கு பாக்ஸ் எல்லாம் அடுக்காமல் உள்ளே வச்சுருந்தோம்னா நான் பார்ப்பேங்க 2 hours ஆனாலும் அந்த கூலிங் போகவே போகாது. அடுக்கி வெளியில் வச்சுருக்கும் போதும் சரி, உள்ளே இருக்கும் போதும் சரி, அந்த கூலிங் குறையிறதுக்கே மேக்ஸிமம் 1/2 hour ஆகும். எல்லாமே அடுக்கி முடிச்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ அது. நான் நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன் லாங் வீடியோவோட பாதி தான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட் எடுக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஏன்னா இந்த ஆப்பிள் இருக்குது, இந்த ஐட்டம் இருக்குன்னு உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் எடுக்கும்போது எனக்கு அது ஈஸியாக தெரிஞ்சுது. ஏன்னா அது 1 minute வீடியோ. லாங் வீடியோ போடும்போது தான் ஏன்னா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு விசுவலைசேஷனும் அண்ட் எடிட்டிங்கும் எதுவுமே பெருசாக தெரியாதுங்க. ஏன்னா நான் புதுசு. இனிமேல் கண்டிப்பாக கற்றுக்கிறேன். இன்றைக்கி தான் கற்றுக்கிட்டு எடிட் பண்ணியிருந்தேன். இந்த எடிட்டிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணுறேன். என்னோடய பர்சனல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸ் இதெல்லாம் மேக் பண்ணி எடுக்கிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டினதே இல்லைங்க. இப்போ தான் புதுசாக அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக காட்டுறேன். ஏன்னா எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இது புதுசு தான். சீத்தாப்பழம் எல்லாம் முடிச்சுட்டு அதை அடுக்கி வச்சுட்டு எனக்கு என்னமோ நேற்று ஆனால் சீத்தாப்பழம் ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. கொய்யாப்பழமான நல்ல சின்னதாக இருந்தது. பழம் இன்றைக்கி பெருசாக இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு அடுக்கி முடிச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த சஜஷன்னாலும் சொல்லுங்கள். பை.